அன்பிற்கினியவர்களே, இறைவன் ஒவ்வொரு நாளுமே நம்மிடத்தில் தன்னுடைய வார்த்தையும் தன்னுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றார். ஆனால் அதை எப்படி நாம் கையாளுகிறோம், அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டத்திற்கும் நாம் எப்படி நம்மையே கையளிக்கிறோம் என்பதுதான் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது. இதை முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது ஆகாசு மன்னனுடைய வார்த்தைகளை பார்த்தோமே என்றால் அவர் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவராக நமக்கு தென்படலாம். ஆனால் அதனுடைய பின்புலன்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் தான் அவர் இருக்கின்றார். எனவேதான் அவருடைய வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துகின்றன. அதே வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு வானதுதர் மரியாவை சந்தித்து அவரிடத்திலே இறைவனுடைய திட்டத்தையும் வார்த்தையும் தெளிவுபடுத்துகின்ற பொழுது அவரிடத்திலே ஒரு ஐயம் எழுந்திருக்கலாம். ஐயையோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதுவும் திருமணத்திற்கு முன்னதாக ஒருவர் கருத்தாங்கி இருக்கிறார் அப்படின்னா அன்றைய காலகட்டங்களிலே கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அன்றைய திட்டமாக இருந்தது. ஐயையோ, எனக்கு என்ன நேரிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கலாம், அல்லது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த சமூகமானது எப்படி என்னை பார்க்கும் அப்படிங்கிற எப்பேற்பட்ட பல கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் தோன்றியிருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்துவிட்டு கடைசியா அவங்க சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே அவர் முழுமையாக இறை திட்டத்திற்கு அவர் கையளித்திருக்கின்றார். அதனால்தான் வானதூதர் அவரிடத்தில் சொல்லுகிறார், அருள்மிக பெற்றவரையே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று. எவர் ஒருவர் இறைவனுடைய திட்டத்திற்கும் இறைவனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்து அதை செயல்படுத்துகிறார்களோ அவர்களோடு இறைவன் எந்நாளும் இருக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்விலும் இறை வார்த்தையின் வழியாக, மறையுரையின் வழியாக, ஏன் நம்முடைய குடும்பத்திலே இணைந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய சக மனிதர்கள் வழியாகவும் இறை வார்த்தையானது, இறை திட்டமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆனால் நம்மில் எத்தனை பேர் அந்த இறை வார்த்தைக்கும் இறை திட்டத்திற்கும் செவி கொடுப்பவர்களாக, செவி மடுப்பவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய திட்டம்தான் சரியானது என்று அதை நோக்கி பயணிக்கிறோமா, அல்லது இறைவனுடைய திட்டத்திற்கு செவிமடுத்து அதை நோக்கி பயணிக்கின்றவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.